திரு கார்த்திக் நாராயணசாமி, புதிய நிறுவனம் வருகிறது. ஏற்கனவே மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்த சூழலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் தென் தமிழக மக்களுடைய வேலைவாய்ப்புகளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குமா? சார், முதல்ல இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருந்தது. பேசுங்க சார். ஆடியோ கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன் சார். பேசலாம், பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. அதாவது இங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் இப்ப இவங்க இந்த வின்பாஸ் முதல்ல கொடுத்திருக்கிறது 3500 பேருக்கு வேலை வாய்ப்பு. 3500 பேர். ஆனால் மொத்தமாக 3500 பேர் இப்போதைக்கு கிடைக்கிறது. அவங்க அந்த 14,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண அந்த 3500 பேருக்கு வந்து ஃபுல் ஆகும். இதை கம்பேரிசன் ஸ்டெர்லைட் எதையும் பார்க்கும்போது யார் சொன்ன மாதிரி ஸ்டெர்லைட்டுங்கிறது வந்து உற்பத்தி, அதன் மூலமா பல இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். ஆனா இது வின்பாஸ்ட் மட்டும்தான் டெவலப் ஆக போகுது. வின்பாஸ்ட் மட்டும்தான் இது சப்போர்ட். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஸ்டெர்லைட்ல இருந்த அதே ப்ராப்ளம், சுற்றுப்புற சூழல் ப்ராப்ளம் இதுலயும் வருவதற்கு வாய்ப்பு. ஏன் அப்படி இல்லைங்கிறாங்களே? அப்படி தொழில்துறையினுடைய சான்றுகள்ல அப்படி இல்லைங்கிறாங்களே அந்த லெவல்ஸ்ல. சரி சார், இப்போ சார் சொன்ன மாதிரி இருந்தால் நாங்கள் போட்டு போவோம். அப்ப வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா? இருந்தால் போவோம்னா இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, பொருட்கள். சரி, இதுல ஈவிங்கும் பொழுது பேட்டரி இவேஸ்ட் டிஸ்போசல் அதை எப்படி எடுப்பாங்க? திருநெல்வேலி தண்ணி பிரச்சனை, நிலத்தடி நீர் கிடையாது, பாதிப்பு இருக்கிறது, நிறைய பாதிப்பு இருக்கிறது. இங்க இருந்து எப்படி உங்க அரசாங்கம் பெர்மிஷன் கொடுத்திருக்கு. அந்த அரசாங்கம் இவேஸ்ட் டிஸ்போசலா இருக்கட்டும், வாட்டர் ரிசோர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஆய்வு செய்யாமலா அளித்திருக்கும்? ஆய்வு செய்யாம அளித்திருக்குமான்னு கேட்கலாம். இதுதான் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கூட நாங்க வெறும் டெஸ்டிங் தான் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆய்வு பண்ணாம கொடுத்தாங்க. இதே அரசாங்கம் தானே, இவங்க தானே அப்ப ஆட்சி கொடுத்தாங்களா இல்லையா? சரி, ஸ்டெர்லைட்ல திறந்து வச்சது கலைஞர். அந்த காலகட்டம் வேற. இப்ப சமீபத்துல இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இருக்குதா? எக்கோ ஃப்ரெண்ட்லியோட கான்செப்ட் இப்பதாங்க உலகத்துல அதிகமாக பேசப்படுது. ஈஸ்டர்ன் கார்ப்பரேஷன் ஹைட்ரோ கார்பன் போடும்போது 96 ஸ்டெர்லைட் வரும்போது இந்த அளவிற்கான மக்களே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அளவுக்கு அரசாங்கத்துக்கே தெரியாது. சரி, அவங்க பேசுறாங்க. அதாவது அடிப்படை கேள்விக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி அரசாங்கம் யோசிக்காதான்னு கேட்கறதுக்காக சொல்றேன். 96ல கலைஞர் அவர்கள் இதை திறக்கும் போது என்ன சொன்னாங்க? ஸ்டெர்லைட்ட சிறந்த தொழில் வளம் மிகுந்த மாநிலமாகும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு விஷன் 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் வந்து அப்படி யோசிக்கலையா? சரி, இவங்க 2006-2011 பீரியட்ல ஸ்டெர்லைட்டுக்கு செகண்ட் பிளான்ட்டுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு இவங்க கொடுக்கும் போது தெரியாதா இவங்களுக்கு? அப்போ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆனா 10 வருஷத்துக்குள்ளயுமே பிரச்சனை வந்து மாசுபடுதுன்னு சொல்லி இவங்களே போராடி இவங்களே அதை மூட வச்சாங்க. அப்போ 2008-2009 இரண்டாவது திட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்கும் போது கூட இவங்களுக்கு அந்த எதிர்கால பார்வை இல்லை, எதிர்நோக்கு பார்வை இல்லை, வருங்காலத்துல என்ன ஆகும். அதே மாதிரி இப்போ இதனோட இவேஸ்ட் இதே மற்ற மாநிலங்களா இருந்தா இவேஸ்ட் என்ன ஆகும் இதெல்லாம் கேட்பாங்க. இங்க வந்து பிளான் பண்ணுவோம், எதுவும் நடக்கலைன்னா நாங்க மூடிடுவோம். அப்ப இன்னைக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஆனால் ஸ்டெர்லைட்ல இவங்க என்ன சொன்னாங்க? ஸ்டெர்லைட்ல எல்லா இடமும் மக்கள் கேட்டாங்க, போறாங்க, வேலை தொழிலாளர்கள் இன்னைக்கு தரங்கன்றாங்க, தரப்பாங்களா? மக்கள் கோரிக்கை இருக்கு. சரி, வேலை வாய்ப்பை பொறுத்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. இந்த 3000 to 3500ங்கிறது உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறீங்களா? அப்ப யாருக்கு? இல்ல சார், உள்ளூர் மக்கள் நான் சொல்றது இப்ப ஸ்டெர்லைட்ல பாதிப்படைஞ்சு வேலை இல்லாம இருக்காங்கல்ல, இவங்களுடைய பாதிப்படைஞ்சு வேலை இல்லாம இருக்கிற திருநெல்வேலி மக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏரியா வைஸ் பார்த்தா
திருநெல்வேலி மக்களுக்கு இல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கார்த்திக் நாராயணசாமி. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த 3500ங்கிறது அந்த பகுதி மக்களுக்கான வேலைவாய்ப்பு இல்லையா, இல்ல தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கான வேலைவாய்ப்பா, இல்ல இந்தியால இருக்கக்கூடியவங்களுக்கான வேலைவாய்ப்பா அப்படிங்கிற அந்த கிளாஸ் இருக்குல்ல, நம்ம நம்பர்ஸ் இதுல தான் சொல்றோம். அது யாருக்கான வேலைவாய்ப்புங்கிற கேள்வி இருக்குல்ல. எஸ், அததான் கேக்குறோம். இப்ப உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இவங்க போட்டுருக்காங்களா கண்டிஷன்? ஓ, கர்நாடக மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்காங்க, அடுத்து முன்னுரிமை கேக்குறாங்க. இவங்க போட்டிருக்காங்களா? போட்டிருந்தா வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்களுக்கு சொல்லுங்க போட்டிருக்கோன்னு. சரி, இதுல இந்த கம்பெனி இவங்க எவ்வளவு இங்க மட்டும்தான் இப்ப இருக்குங்கிறது இருக்கா? எடப்பாடி அவர்கள் காலத்தில் MOU போடப்பட்ட பல கம்பெனி டிராப் அவுட் ஆச்சுன்னு சொன்னாங்க. கொரோனா காலகட்டம் அவரு MOU போட்டுட்டு கொரோனா காலகட்டத்துல போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிராப் அவுட் ஆச்சு. இவங்க இந்த கம்பெனி எல்லாம் ரெட்ரிவ் பண்ண ஏன் ட்ரை பண்ண? ஒரு கம்பெனியை கொண்டு வந்துட்டு இங்க நாங்க சாதிச்சிட்டோம் சொன்னாங்க இல்லையா? இந்த எடப்பாடி அவர்கள் காலத்தில் போடப்பட்ட MOU கொண்டு வந்து இந்த கம்பெனி எல்லாமே கொண்டு வந்தாதான் இங்க சரியா வரும். சரி, ஒரு கம்பெனியை கொண்டுட்டு இவங்க இன்னைக்கு தொழில்துறையில் நாங்கள் சாதனை ஒரு கம்பெனிக்கு சொன்னோம். இன்னும் வரட்டும். இதே கம்பெனி ஆந்திரால பேசியிருக்காங்க. இதே கம்பெனி EV பேட்டரி அண்ட் கார் ப்ரொடக்ஷன் ஆந்திரால பேசியிருக்காங்க. ஸோ இவங்க அடுத்த கட்டம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா வெறும் 4000 கோடியோட நிறுத்திட்டு அடுத்த கட்டம் அஷூரன்ஸ் இருக்கா நம்மள்ட்ட? MOU போட்டோம் பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க ஒரு இதோட சொல்லிட்டு இது கம்பேர் பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷன், அந்த தாமிர உருக்காலையோட ப்ரொடக்ஷன் வேலை வச்சு ஒரு கம்பெனி தான், 6 கம்பெனி இது ப்ரொடக்ஷன் பண்றது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கணும். இவங்க போட்டு அந்த MOU சைன் பண்ணி மத்திய அரசு 15% டியூட்டியில வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க. காரை நீங்க இறக்குமதி பண்ணலாம், 15% டியூட்டி வரும். அதுவும் இந்த கம்பெனிக்கு அந்த கிளாஸ்லயும் வராது. ஜனவரில போட்டுட்டாங்க. அது சட்டம் வந்தது ஏப்ரல் மேல, இவங்க போட்டது ஜனவரியில் MOU. அந்த கிளாஸ்லயும் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடையாது. கார் இறக்கும் போது 15% தள்ளுபடி, வரி தள்ளுபடிங்கிற கிளாஸ்லயும் லாபமும் வராது. இவர்கள் கம்பெனி நடத்தி 5 வருஷம் பின்னாடி வந்தா மட்டும்தான் இது லாபம் வருமா, பொருளாதாரத்தில் கை கொடுக்குமான்னு பார்க்க முடியும். தமிழ்நாடு பொருளாதாரத்துக்கு ஆமா, தமிழ்நாடு பொருளாதாரம் தான் சொல்லுவாங்க. இது 5% தொடர்ந்து பேசுவோம்.